வணக்கம் நண்பர்களே. விஜய் கிங் ஆக போறாரா, கிங் மேக்கர் ஆக போறாரா? கிங்காகத்தான் வந்திருக்கிறாருன்னு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. கிங் மேக்கராக வரலையாம். அந்த பேட்டி எப்படிப்பட்ட பேட்டி தெரியுமா? ஒரு பெரிய செய்தி நிறுவனம், இந்தியாவிலே பெரிய செய்தி நிறுவனம் என்டிடிவி, அவங்க சென்னையில ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க, கான்க்ளேவ் நடத்தினாங்க. அது தொடர்பா பல கட்சி தலைவர்கள் எல்லாமே அந்த அரங்குக்கே வந்து பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, தாவேக்காலிருந்தும் சில பேர் வந்து பேசினாங்க. விஜயை அந்த நிறுவனத்தினுடைய செய்தியாளர்கள் போய் சந்திச்சாங்க. ரெக்கார்ட் கூட பண்ணல. அவங்க வெளியே வந்து விஜய் இது சொன்னாராக்கும், விஜய் அதை சொன்னாராக்கும், அவர் கிங் மேக்கராக்கும், அவரு கிங் மேக்கர் இல்லையாக்கும், அவர் கிங்கு தான் சொன்னாரு, அவரு சினிமா விட்டு வந்திருக்கிறாரு, எதற்காக? அரசியலை ஜெயிக்கிறதுக்காக, இதெல்லாம் சொன்னாருங்க அப்படின்னு அவங்க சொல்லிதாங்க கேட்டுக்கிட்டோம். விஜய் ஒரு பேட்டி கொடுத்திருக்க கூடாதா? ஒரு தேசிய சேனலுக்கு நேரடியா 1 to 1 கொடுத்திருந்தானா எவ்வளவு கெத்தா இருந்திருக்குல்ல. இந்த மாதிரி ஏன் பேட்டி கொடுக்க தயங்குறாரு? அவரும் ஒரு அரசியலுக்கு புதிதான், இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவர் தானே, அதை பேசியிருக்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் ஒன்னும் கிங் மேக்கராக வரல, கிங்காக வந்திருக்கேன், கிங்கு தான் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு பிராண்ட் அம்சம் தாங்க அது, அந்த மாதிரி சொல்றது. ஏன்னா அவருக்கு ரோல் மாடல்ஸ் யாருன்னா, அவரு கருணாநிதினு சொல்றாரு, ஜெயலலிதான்னு சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. எல்லா ஓட்டையும் கவர்வாரு மாதிரி தெரியுது. ஆனா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இருக்கு, அது சந்தேகமே இல்லைங்க. அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் முகம் காட்டாட்டி என்ன பேரை சொன்னாவே குழுமிடுறாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃபாலோயிங் இருக்கு. சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள், முக்கியமாக இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்துறது, தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள் நடத்துறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு 15, 17, 18, 19, 20 இதுக்குள்ளதான் கொடுக்குறாங்க. ஆனா அவரு ஒவ்வொரு மீட்டிங்கு போனாலும் 2% ஏறும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அடுத்தது அவர் வேலூர்ல ஒரு கூட்டம் நடத்த போறாராம். அந்த ஏரியாவே சும்மா அதிரும்ல. ஆனா அந்த மாதிரி போட்டு வளைச்சலாங்கிற மாதிரி தான் இருக்காரு. அவர் ஒன்றும் அறியாத அரசியல்வாதி இல்லைங்க. பல விஷயங்கள் தெரிஞ்சவர். தன்னுடைய முகத்திற்கு என்ன வேல்யூ இருக்கு, ஒரு படத்துல நடிச்சா எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க, ஒரு சினிமா எடுத்தா எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு அரசியல் கட்சி நடத்தினா ஒரு கூட்டத்துக்கு போனா எத்தனை பேர் தன் பக்கம் வருவாங்கங்கிற கணக்கை சரியா போட்டு வச்சிருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மாற்று கட்சிகள், எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறார். அவரை காட்டிதான் எல்லா கட்சிகளும் பேரம் நடத்துது. காங்கிரஸ் எடுத்துங்க, திமுகவோட பேரம் நடத்துறது விஜய் பக்கம் போயிருவோம், விஜய் பக்கம் போயிருவோம்னு சொல்லி தானே பேரம் நடத்துறாங்க. விஜய் எனக்கு பெரிய சக்தியே இல்லை அப்படின்னு திமுக நினைச்சது, போயிட்டே இருங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக இங்க இருந்து கனிமொழி போய் நேரா ராகுல் காந்தியை பாக்குறாங்க. 20 வேண்டாம் 27 சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை வருங்கிற மாதிரி தெரியுதுங்க. தேமுதிக பாருங்க, அண்ணா திமுக பேசுது, திமுக பேசுது, 2 பேரும் பேசவே மாட்டாங்கிற அளவுக்கு விட்டுட்டாங்க போறாரு. இப்படி கட்சிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. விஜய் அமைதியாவே இருக்கிறார். இல்ல வேட்பாளர்கள் தேர்வு நடந்துட்டு இருக்கு, வேட்பாளர்கள் யாருங்கிறது கணிக்க போறாரு, இதெல்லாம் பேச்சு வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பெரிய கட்சிகள் எல்லாம் தன் வளையத்துல வச்சுட்டு தான் இருக்காருங்க. இந்த பெரிய கட்சிகள் அவரை பார்த்து பயப்படுது, மறுக்க முடியாது. அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியுது. மக்கள் கூட்டம் அவர் பின்னால திரளும்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படின்னு விஜய்க்கே ஒரு சந்தேகம் இருக்குங்க. இல்ல ஒரேடியா 140 சந்தேகம். கரூருடைய ஸ்பீட்ல கரூர் நடக்காம இருந்து போயிருந்தாருன்னா ஒரு மெஜாரிட்டி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்து சேர்ந்தது அந்த கூட்டத்துல, கரூர் கூட்டத்துல. அதுக்கப்புறம் விஜய் எழுந்து வந்திருக்கலாம். ஏன்னு கொஞ்சம் தயங்கி போனாருன்னு தெரியல. அதை மறக்கவே முடியலங்கிறார். தமிழ்நாட்டுல யாரு தாங்க மறந்தாங்க, இந்தியாவிலேயே மறக்கல. ஒரு தலைவருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அனுபவம் தானே. அந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே நாங்க சொல்லலையா விஜயோட செல்வாக்கு உயர்ந்ததுன்னு. இன்னைக்கு விஜயோடைய சைலன்ஸ் அவருடைய செல்வாக்கை பற்றிய கேள்விக்குறிகளை எழுப்பியிருக்கு. ஆனா அதே சமயம் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா அரசியலை நகர்த்திட்டு இருக்காரு. திமுக ஃபுல் ஸ்விங்குங்க. எல்லாரும் பாத்திரம் கொடுக்குறாங்களாம். வேட்பாளர்களா இருக்க போறவங்க, ஏற்கனவே அமைச்சரா இருக்க போறவங்க, அங்க இருக்கின்ற தொகுதி மக்களுக்கு எல்லாம் பாத்திரம் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு செய்திகள் சொல்லுது. ஒருத்தர் அரிசிக்காக ஒரு சட்டியை கொடுத்தாரு, இருந்துட்டு குழம்பு வைக்க ஒரு பானையை கொடுக்குறாராம். இதே மாதிரி உங்க வீட்டுல என்னங்க, பெரிய கரண்டி வேணுமா சின்ன கரண்டி வேணுமா அப்படின்னு திமுக அண்ணா திமுக மாறி மாறி கொடுக்கறாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா பாத்திரம் கொடுத்தா தானே மக்கள் உள்ள விடுவாங்க. ஆகையால ஓட்டை எப்படி அட்சய பாத்திரம் மாதிரி மாத்தணுங்கிற ஆசையில தான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் செய்யலுங்க. சீமான செயல். அவரும் யாருக்கும் காசெல்லாம் கொடுக்கல. விஜயும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. தன்னுடைய பிரபலத்தை வைத்துக்கொண்டு, தன்னுடைய புகழை வைத்துக்கொண்டு வாக்கு சேகரிக்க நினைக்கிறாரு. ஆனா எப்படி கிங் ஆவாரு,
கிங் ஆனு என்ன வேணும்? 118 தாண்ட வேண்டும், 117 தாண்ட வேண்டும். தாண்டுவாரா? தாண்டுவாரா? அதை விட குறைவாக வந்ததென்றால் அவருக்கு ஆதரவு கொடுக்க போறது யாரு? காங்கிரஸ் ஓடோடி வந்து கொடுக்குமா? பாஜகவும் ஓடோடி வந்து கொடுக்குமா? திமுகவை ஒதுக்கி வைப்பதற்கு அதெல்லாம் சாத்தியமா? கிங் ஆவது எப்படி? கிங் ஆவுன்னு சொன்னா தானே மக்கள் கிங்குக்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் இப்போ ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னையா நம்ம தலைவர் தன்னுடைய படம் முக்கியமாக ஜனநாயகன் வரும்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. விஜய் அதுல ரொம்ப நுணுக்கமா அணுகிறாரு. மக்கள் சிந்திக்கிட்டோன்னு விட்டுட்டாரு. ஜனநாயகம் பத்தி ஜனம் சிந்திக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாரு. ஆகவே ஜனநாயகம் அநேகமா கூடி சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா தேர்தல் ரொம்ப பெரிய ஒரு தேர்தல், மிகப்பெரிய ரிலீஸுங்க. அதை எப்படி அணுக போறாரு? கிங் மேக்கர் ஆகிறதா தான் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்போனா என்ன பண்ணணும்? மறுபடியும் சினிமாவுக்கு தான் போகணும். சினிமாவிற்கு கை வந்த கலை அல்லவா? அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாவே ஏகப்பட்ட பேர் பாத்துறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் புரண்டுருது, இண்டஸ்ட்ரியும் ரொம்ப குஷியா இருக்கு. அந்த ஒரு சாய்ஸும் விஜய்க்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த சாய்ஸையும் வச்சுக்கிட்டு தாங்க அரசியலுக்கு வர்றாரு. ரெண்டும் இருக்கத்தானே செய்யுது. ஒரு கட்சிக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அரசியல் கட்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சுதானே வருவாரு. என்ன சாதக பாதகங்கள் என்ன, இதன் மூலம் என்ன வாய்ப்பு கிடைக்கும், அப்படித்தானே வருவாரு. மற்ற கட்சிகள் அண்ணா திமுக திமுக வேகமா போயிட்டு இருக்காங்க. திமுக கேட்கவே வேண்டாம். ஆளுங்கட்சி வேறுங்க நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டாங்க. இன்னும் தன்னுடைய முழுக்க மிஷினரியை வச்சுக்கிட்டு எல்லா தமிழ்நாட்டு அத்தனை தொகுதியிலும் தன் கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. அண்ணா திமுக சொல்லவா வேணும்? ஏற்கனவே அவங்க பல ஆண்டுகள் ஆண்டவங்க இல்லவா? எந்த யார் யாரு தன் பக்கம் வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா இருக்காங்க. திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு தொகுதியில யார் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறது நல்லாவே தெரியும். விஜய்க்கு ஓட்டு போட போறவங்க யாருங்கிறது தெரியும். விஜய்க்கு கிட்டத்தட்ட அதிமுக திமுக இருந்து மாறி ஓட்டு போட்டதான் அந்த வாய்ப்புகள் பெருகும். அவர் கிங் ஆக முடியும். வெறும் வார்த்தை அல்ல. கிங் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக வெளியே வந்து பேச வேண்டும். அவ்வளவு பெரிய பத்திரிகை, அவ்வளவு பெரிய ஊடகம், 4 பத்திரிகையாளர்கள் போய் அவர் பேட்டி கண்டுட்டு வந்து அவங்க என்னவோ விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவங்ககிட்ட பேசி இருக்க கூடாதா? இது அவருக்கான புகழை ஏற்றிருக்கும் அல்லவா? அவருடைய துணிவை காட்டியிருக்கும் அல்லவா? இனி வருங்காலத்தில் அவர் செய்வார் நம்புவோம். வேலூர்ல கூட்டம் நடத்த போறாரு. அதுக்காக தேதி குறிக்க போறாங்க. அங்க இருக்கிற கூட்டத்தில் எல்லாமே வந்து குவிஞ்சு அந்த ஏரியாவே தன் பக்கம் இழுக்கணும் பாக்குறாரு. முக்கியமாக அது வன்னிய சமூக மக்கள் அதிகம் இருக்கின்ற பகுதி. ஏற்கனவே அவங்க 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. 90% அன்புமணி கிட்ட இருக்காங்க, 10% ஐயா டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. அவங்களும் எப்படி பிரிவாங்கிறது தெரியல. ராமதாஸ் எங்க பக்கம் எந்த பக்கம் போவாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. காங்கிரஸ் திமுக பக்கம் தான் இருக்குங்கிற உறுதி இருந்தாலும் கூட காங்கிரஸை நம்ப திமுக தயாராகலை. கடைசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்கிற மாதிரியும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆகையால டாக்டர் ராமதாஸை வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கை நழுவி போச்சு அப்படின்னா ராமதாஸ் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒருவேளை காங்கிரஸ் போயிடுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளும் போயிருங்கிற எண்ணம் இருக்கு. ஆகையால தன்னுடைய அனைத்து உபகரணங்களையும் தயாராக வைத்துக்கிறது திமுக. இதை விஜய் அமைதியாக வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனசுல 1000 ஓடும். மிகப்பெரிய நடிகர். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக திரை உலகில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இடத்தை பிடித்தவர். அவருக்கு அரசியலை பிடிப்பது என்பது கஷ்டமாக இருக்காதுன்னு நினைச்சாரு. ஆனா அரசியல் அவ்வளவு எளிதான பாதை இல்ல. மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். மேடே இருக்கும், பள்ளமும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். இதை மீறி கிங் ஆகணும் அப்படின்னா கிங் மேக்கர் ஆகவும் தயாராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.